காணாக ஒட்டி வைத்து உனக்கு எப்படி தெரியும்? சிறிய தந்தை பிள்ளைகள் பெரிய தந்தை பிள்ளை என்று பாராமல் சொத்துக்கு ஆசைப்பட்டு மண்ணு மேல பொண்ணு மேல ஆசைப்பட்ட உலகத்துல எப்பவுமே உயிரோட வாழ்ந்தது சரி. அத்தை நினைவு கொள்ளாமல் பாண்டவர் என்று பாராமல் அந்தவரை காட்டுக்கு வனவாசம் ஓட்டு வச்சிருக்கோம் இல்லையா? அடியே குறைமாதி, என் தாயாதிகளை நான் காணக ஒட்டி வைத்தேன், என்னென்னவோ செய்தாண்டி, உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டுமா பத்திரியை கொண்டு பத்திரியை கொண்டு வந்து மனைவி ஏற்றி வைத்தேன். 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு சமானம். யாரு அந்த தேவடியா? பாராமல் அவள் திருட்டு தேவடி, அவளை போய் துச்சோதனப்புரியை விட்டு அவா ஐயா நீ மாறாத இல்லாதது தம்பி துச்சோதனா அந்நாளிலே அந்த கண்ணாடி மாளிகை என்ன பார்த்து தட்டு சிரிக்கி தட்டி சிரித்தரன்றி கைத்தட்டு நகைத்தாள் நகைத்தாள். அவளை பார்த்து உலகமெல்லாம் சிரிக்க வேண்டும் என்று அமீரை அப்படி அந்த மணிமண்டபத்தில் ஏற்றி அவள் அங்கத்துடைய கலையை செய்தே துரியோதனன். அதெல்லாம் நீங்க செய்தீர்கள். அதற்கு மீண்டும் இனிமேல் நடந்து விட்டது. இது இனிமேல் நடப்பது என்ன தெரியுமா? சரி, இதான் வந்தது. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாரதமாக பட்டது அரசியா உனக்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாரத போர்க்களத்திலே உனக்கு மரணம் கட்டாயம் உண்டு. அது யாரால தெரியுமா? ஐயா அந்த பீமனோட கதையால அந்த பீமனுடைய கதாயிட்டால் எனக்கு மரணமா? அந்த கங்கா தேவி உனக்கு மரணம் தப்பவே தப்பாது. உண்மைதான். பார்த்தால் அதாவது நேசப்பட்ட கிரியாவை இவனை பார்த்தால் இவன் சந்தேகம் வருகின்றது. இவன் ஒருவேளை அதாவது ஆண்டவன் காணக விட்டு விட்டோம், நமக்கு நடந்தது நடக்க போவது அர்த்தமித்து வைக்கின்றான். இவனை பார்த்தால் எனக்கு சந்தேகம் வருகிறது. குறிமாதி முதலாளி நடந்து கட்டி பார்க்கலாம். இந்த நடைய பார்த்தையா? அந்த வைக்கினி திரௌபதி
நடந்தாலும் அத்தை நிற்கின்றார். இவளை பார்த்தால் மேலும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. புரி மாதுவே, உனக்கு இந்த உலகத்துல ஆழ்ந்த சந்தோஷம் வந்தால் எப்படி செய்ப்பாய்? திருப்பி கட்டு மதவா, இந்த செய்ப்பை பார்த்தாயா? ஒரு நாள் தினத்திலே அந்த மணிமா மண்டபத்தை பார்க்கும் போது நான் எப்படி காலடி கீழே விழுந்த போது எப்படி நகைத்தாலும் அத்தை பொழிக்கிறது செய்ப்பாரு. அடியே குறை மாதுவே, இது போகட்டும். குறைமாது சரி ஐயா, போட்டு வச்சுக்கீங்களா பக்கத்துல? எப்படின்னா இந்த உலகத்தில் அவனுக்கு தொன்மம் ஒன்று நேர்ந்தால் எப்படி அணுகுவாய்? அவரே தான் அண்ணா ஹரி கோவிந்தா பகவானே அப்படின்னு நாமதேவத்தை உச்சரித்துத்தான் அறிந்து கொள்வேன். அவளையே தான் இந்த மைக்கடி திரௌபதி வைத்தான். இவளை பார்த்தால் குறைமாதி குறைமாதி கிடையாது. திரௌபதி அவர்கள் உருமாறி வந்திருக்காய். மதவா சிறுப்பு கட்டா மதவா இந்த குறைமாதி விடுவே கூடாது. இவளை பார்த்தால் திரௌபதி மலை இருக்குது. இவளை நினைச்சிருவோம். குறைமாதி உன்னை விடுவேணும். உன்னை பிடித்து இக்கிழமையை சிறையில் அடைக்கின்றேன். இது மட்டுமன் பாரா மதவா
ஐயா வாடா இங்கே. இந்த குருவாதை பிடித்து சிறையிலிருக்கு. இந்த வழி தேடி எவனோ வந்து அடிக்க வேண்டும். யாருக்கு இருக்கின்றோம்? எனக்கு இருக்கின்றோம். தேடி வரணும். என்ன லாவண்யம் அந்த அம்மாவுக்கு பட்டது பாஞ்சால குறவஞ்சி இந்த திரௌபத குறைச்சாக நடந்திருத்து